said that later. Said that later. Said that later. அல்லா தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சாட்சி கொடுத்தது. சாட்சி கொடுத்ததுன்னா நம்பிக்கையாக நாங்கள் சொல்றது. அல்லாவுக்கு சாட்சி ஒன்று தேவையில்லை. அல்லாவுக்கு சாட்சி ஒன்று தேவையில்லை. அல்லாவுடன் இருக்கிறான்னு நாங்கள் இங்கே வந்து சாட்சி பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டால் நாங்கள் உள்ளத்தில் உண்மையாக அறிந்து நான் அறிந்து கொள்வது எப்படி அல்லாஹ் தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. முழு பிரபஞ்சத்திலும் அல்லாஹ் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இருக்குதா ஏதாவது? இந்த வழியில் பார்த்தாலும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அது ஒரு பக்கத்தில். ஆனால் எல்லாமே ஹக்கா இருக்குது. அல்லாஹ் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் வேறுபட்டுறோம். நாங்கள் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்தோம் நினைக்கிற நேரத்தில் உண்டாகிது. இதை ஐஸ் எடுத்து ஐஸ் இருக்கும் வரையில் சிரிப்பு வேற 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 எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஐஸை தூக்கி தண்ணியில் போட்டோடனே அது தன்னை இழக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகுது. இழந்து போகுதுன்னா தியாகம் செய்யுது. தன்னை தியாகம் செய்யுது. தன்னை தியாகம் செஞ்சு கடைசியில் என்ன ஆகுது? தண்ணியோட தனியாக போகுது. கங்கல் ஐஸ் இல்லை. அதே போல தான் மனிதனும் ஐஸாக நினைச்சு விடணும். மனிதனை பக்க தண்ணியாக நினைச்சு விடணும். மனிதன் எப்போ இருந்தாலும் அவங்கள பணவாறு இருந்தால் அவங்கள இல்லாமல் போகுது. அப்போ அதல்லாத வேறு எதுவுமே இல்லை. அதல்லாத வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் அதுதான். அந்த இடம் லாயிலாக இல்லைதானது. கடவுளே இல்லை. மனிதனும் கடவுள் இல்லை. சிலைகளும் கடவுள் இல்லை. மரங்களும் கடவுள் இல்லை. சூரியன் சந்திரன் எல்லாமே கடவுள் இல்லை. நட்சத்திரங்களும் கடவுள் இல்லை. ஆனால் ஒன்றுமே கடவுள் இல்லை. எல்லாமே அதுதான். எல்லாமே சூரியனும் அதிலிருந்து உள்ளது தான். சொல்கிறேன் தனியாக சொல்கிற நேரத்தில் சூரியனும் அதிலிருந்து உள்ளது ஒரு பகுதி, சந்திரன் அதிலிருந்து உள்ள ஒரு பகுதி, நட்சத்திரங்கள் அவைகள் அதிலிருந்து உள்ள பல பகுதிகள். இது தனியாக சொல்கிற நேரத்தில் சொல்லணும். பரிபூர்ணமான நேரத்தில் சொன்னால் அது மிகவும் உண்டு தான். எப்படி ஐஸ் தன்னை தண்ணியில் தியாகம் செய்தோ, தண்ணியில் தியாகம் செய்தோ, அதுபோல தான் மனிதன். அவன் இருக்கிற நேரத்தில் மூத்துக்கு கப்பலன்னு போகணும். மூத்துக்கு முன்னால் மூத்தா இருக்குன்ற கருத்து. மூத்துக்கு முன்னால் இன்னொரு மூத்து இருக்குதா? இந்த மூத்து நாராது, அந்த மூத்து நாரியும். அப்போ இருக்கிற காலங்களில் நாங்கள் ஹக்கோட இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வகையான ஹக்குக்கும் எங்களுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒன்று தான். அதுலேருந்து தான் நாங்கள் வந்துருக்கிறோம். வந்து பரிபூர்ணத்தை நினைக்கிற நேரத்தில் நினைக்கிறோம். தனியாக நான் ஒரு மனிதன் நினைக்கிற நேரத்தில் நான் அதிலிருந்து வந்த ஒரு பகுதி. நான் அதிலிருந்து வந்த ஒரு பகுதி. படைச்சானு சொல்கிறதுக்கு இல்லை உண்டு. என்னத்தை படைச்சது? மேசையை வச்சு, கையை வச்சு, பொருள் எல்லாம் வச்சு படைச்சி அனுப்பிடுறதா? அப்படி ஒன்று இல்லை. உண்டானதான். எல்லாமே அதுக்குள்ளேருந்தே உண்டானது. எப்படி நாங்கள் சரி பண்ண போகிறோம்? அங்கே என்ன இடமே இருக்குது? ஆகிறாங்க அங்கே ஆகாயத்தில் எல்லாம் மனதானம் தான். மனதால் எதையும் செய்யலாங்க. மேலே இருக்குது எல்லாம் மனதால் செஞ்சால் அல்லாவுக்கு மனது இருக்குன்னு சொல்ல முடியுமா? மனம் இருக்குன்னு சிரிக்க போயிடும். அப்படிங்க பரிபூர்ணம் அதிலிருந்து வெளியானது தான் எல்லாம். பரிபூர்ணத்திலிருந்து வெளியானது தான் எல்லாம். பரிபூர்ணத்தில் இருந்தால் இன்னும் வெளியாயிருக்கு. பரிபூர்ணத்தில் இருந்தால் நாங்களும் ஒவ்வொருவரும் வெளியாயிருக்கு. ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் தாழ் எடுத்துக்கொண்டா பேப்பர் அதெல்லாம் இருந்து வெளியானது. ஆனால் மனுஷன் செஞ்சதை செய்யணுமே முடியுமா?
இப்போ அல்லாட்டு நாங்கள் கேட்குறோம், அல்லா நீதான் நீதான். இப்படி சொன்னால் அது பெரிய பாவம். பழக்கத்தில் அல்லாண்டு இப்படி காட்டுற பழக்கம் கொண்டு வந்துட்டு அந்த காலத்துல இருந்து. ஆனால் பரிபூர்ணமாக இருக்கிறான் அவன். அவனை இப்படி அங்கே காட்ட இங்கே காட்ட எங்குமே அவன் இருக்கிறான், பரிபூர்ணமாக இருக்கிறான். எதை நாங்கள் அசைச்சாலும் கையை அசைச்சாலும் அதில் தான் அசைக்கிறோம். இருந்தாலும் அதில் தான் இருக்கிறோம். பாடினாலும் அதில் தான் பாடுறோம், ஆடினாலும் அதில் தான் ஆடுறோம், சிரித்தாலும் அதில் தான் சிரிக்கிறோம், அழுதாலும் அதில் தான் ஆடுறோம். வேற எங்கே இருக்கிறோம்? வேற எங்கே வித்தியாசமாக காட்டுறதுக்கு? என்னிலிருந்து இன்னொரு பொருளை நான் வித்தியாசமாக காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. பரிபூர்ணம். மௌத்தாவதுக்கு முன்னால் மௌத்தாக சொல்கிறது அதுதான். இப்படி இந்த விஷயங்களை வழங்கி அதிலே தான் நாங்கள் நிற்கிறோம்னு முடிவு எடுத்து இருக்கிறதான் நாங்கள் சொல்கிறது. மௌத்துக்கு முன்னால் மௌத்தாகும். அப்படி மௌத்தானா தான் அங்கே போனால் எங்களுக்கு வழிவகைகள் எல்லாமே இருக்குது, எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்குது மெட்ராஸில், எங்கேயோ ஒரு இடத்த போட்டுருக்காங்க, தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? 2-3 நாளைக்கு முன்னால் வந்து எந்த இடத்துல இன்டர்வியூவோ எப்படி போகணும் என்ன விஷயம் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு போய் சரியாக டைமும் போயிடலாம். இந்த பஸ்ஸில் போகணும், எப்படி போகணும். அப்படி இல்லாமல் சரியாக இன்டர்வியூ டைமுக்கு இடமும் தெரியாமல் வந்தால் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு அவங்க போனதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த இடத்த போய் சேருவோம். அதுதான் இது நல்லா பற்றி வந்த இடமும் போன இடமும் விளங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் ஷஹாதத்து, சாட்சி சொல்றது. அல்லாஹ் அவரோன்னு சாட்சி சொல்ற நேரத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் வேறு எதுவுமே இல்லைன்னு நாங்கள் சாட்சி சொல்றோம். மனதார முழுமையாக நாங்கள் நம்பிக்கை கொள்றோம். அதுதான் சாட்சி. ரசூலுல்லாஹ் பற்றி நினைக்கிற இடத்துல பரிபூர்ண தோன்றல், அப்படியே பரிபூர்ண தோன்றல் அவங்கன்னு நாங்கள் மனதார நினைக்கிறோம். இதுதான் தௌஹீதுடைய. மற்ற இடத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சான் ரசூலுல்லாவை. ரசூலுல்லாவை அனுப்பி வச்சான். தாயோட வயிற்றில் இருந்து பிறந்தாங்க. இவங்க தாய், இவங்களோட தகப்பன், இவங்க தகப்பன். ஆனால் நாங்கள் இந்த சாட்சி சொல்கிறது அது உலகத்துக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி நாங்கள் பரிபூர்ணமாக எப்படி நினைக்கணும்? ரசூலுல்லாஹ் ஹக்கிலிருந்து ஹக்கினுடைய பரிபூர்ண தோற்றம். ஒரு பகுதின்னு சொல்லலாது. ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒரு பகுதின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் விடுதலை வந்தவங்க. அது மாத்திரமல்ல, பரிபூர்ணம் அவங்க. அதிலிருந்தே பரிபூர்ணமாக வெளியே வந்தவங்க அவங்க. அந்த மாதிரி நாங்கள் சாட்சி சொல்றோம். அதுதான் சாட்சி. மற்ற இதை செஞ்சாலும் அது வீழ்ச்சி. என்ன சொல்லிது? ரசூலுல்லாஹ் சாட்சி பண்ணுறதா இருந்தால் ஆத்மீக முறையில், ஆத்மீகத்துவத்தில் ரசூலுல்லாஹ் ஹக்கிலிருந்து அந்த பரிபூரண தோற்றம், ஹக்கிலிருந்து வெளிவந்த பரிபூர்ண தோற்றம், அதனுடைய பரிபூர்ண தோற்றம். அதுதான் ரசூலுல்லாஹ் பற்றி நாங்கள் சாட்சி சொல்கிற முறை. ஆனால் அவங்கள மனிதராக நினைக்கிறவனுக்கு எதுவுமே இல்லை. பாவம். மனிதன் என்ன போல மனிதன்? என்ன போல மனிதன்டா அம்பட்டன் இருக்கிறானே. அம்பட்டன் தான் முடிவெட்டு அவனு சொல்றான். அந்த ரசூலுல்லாஹ் என்ன போல என்று ரசூலுல்லாஹ் முடிவெட்டு கொண்டா இருந்தாங்க. அப்படி இல்லை. அது எப்படி சொல்றது? காலம் சொல்ல முடியாது. சொல்லதான் எங்களுக்கு எல்லாத்தையும் வித்தியாசம். ஒவ்வொருத்தர்லாம் வித்தியாசம் பிரிச்சாங்கல்ல. நீங்கள் உங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை மற்றவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்ற மாட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. உங்களுக்கு இத்தனை தலைமுறை இருக்கும், உங்களுக்கு இத்தனை தலைமுறை இருக்கும். எனக்கு இத்தனை தலைமுறை இருக்கும், உங்களுக்கு இத்தனை தலைமுறை இருக்கும். ஊடகங்களுக்கும் குறையலாம் முடியும். அதில் வித்தியாசம் வந்துட்டு
ஒரு தலைமையை மட்டும் யோசிச்சு பார்த்தாரு. அது எப்படி நான் ரசூலுல்லாஹ் எங்களை போலேன்னு சொல்லுவோம். ஒரு தர்க்க ரீதியாக நான் பார்க்கறதா இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் எங்களை போலேன்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில் ஆத்மார்த்த விஷயத்தை வேற பார்க்கணும். எங்களோட நாகத்துக்கும் உங்களோட நாகத்துக்கும் வித்தியாசம். உங்களோட நாகத்துக்கும் அவரோட நாகத்தையும் உங்களோட நாகத்துக்கும் அவரோட நாகத்தையும் உங்களோட எண்ணங்களுக்கும் அவரோட எண்ணங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களோட பார்வைக்கும் அவரோட பார்வைக்கும் உங்களோட கணக்கும் அவரோட கணக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. நிஜமா இல்லையா? நம்ம உடம்புலயே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு வித்தியாசம் இருக்கும். அளவுல வித்தியாசம் இருக்கும். நம்ம உடம்புல இந்த பகுதியில் உள்ள ஒரு இது வந்து வித்தியாசம். உடல்லையே அந்த வித்தியாசம். இந்த கைக்கும் கையில் இருக்கக்கூடிய விரலுக்கும் ரேகைகளுக்கும் இந்த கையில் இருக்கிற ரேகைகளுக்கும் இடையில வித்தியாசம். இந்த ரேகை எடுத்து பாருங்க, இந்த ரேகை எடுத்து பாருங்க, இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இப்போ இதில் ஒரு வகையான இது மாதிரி தான் இருக்குது, இதில் பார்த்தா கூடுதலாயிருக்கு. வலது கையில் எடுத்து சாப்பிடுறது இடது பண்ணதான் வைப்பாங்க. இந்த கையில சாப்பிடுவோம். இப்போ வெல்றது கூட இந்த பக்கம் பண்ணதான் வைப்பாங்க லெஃப்ட்ல. அது ஒருத்தர் ஒரு மாதிரி இது இப்போ பல்லுவாடி விடுவாங்க, இந்த பார்த்தாலே விடுவாங்க. இந்த பல்லில் கஷ்டமா இருக்கிறோம், இந்த பார்த்தா மெல்லுவாங்க. இயற்கையாக வந்து லெஃப்ட்ல தான் நிறையா. அதாவது இப்படி வயசு வசா மனிதன் எல்லா இதுவும் இப்படித்தான் க்ரோஸ் வயசு வயசு இப்படித்தான். இதே ஃபுல்லாக இதே தான் வருதுன்னு சொல்லு. அந்த மாதிரி தான் அதில் படைப்பே அப்படிதான். சிலருக்கு வலது பக்கம் பழக்கமாக இருக்கும், சிலவங்களுக்கு இடது பக்கம் வழக்கம். சிலருக்கு வலது கையால் எழுத முடியும், சிலவங்களுக்கு இடது கையால் எழுத முடியும். இடது கையால் எழுதவங்களுக்கு வலது கையால் எழுத முடியாது, வலது கையால் எழுதுறவங்களுக்கு இடது கையால் எழுத முடியும். ஆனால் சிலருக்கு முடியும். நான் எழுத நேரத்தில் வலது கையால் எழுதி வலது எழுதிட்டு இடது கையால் எழுதுவேன். ஏன்னா அந்த காலத்தில் இடது கையால் தான் எழுதுன ஹிஸ்ட்ரிஸில். எங்கள் அண்ணன் ஒரு சொன்னாங்க, வலது கையால் தான் எழுதணும், இடது கையால் எழுதுறீங்க. அது பழகினது நல்லா போச்சு எனக்கு. ஆனால் அப்படி பழகக்கூடாதுன்றது எஜுகேஷனில் வருது. எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஆள் இடது கையிலேயே பழகி கொண்டு இருக்கிறாரு. அதை நாங்கள் வலது கைக்கு பழக்கக்கூடாது. அவங்களுக்கு கொண்டா உண்டாகும். அவர் பழகினா கொண்டா உண்டாகும். திக்கி 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 பேசுவாங்க. அது அதனால் அவங்க எதில் எழுதுகிறாங்களோ அதில் எழுத வைக்க முடியும், திருத்தக்கூடாது. வலது கையில் வலது அது பழக்க முடியும். இடது கை இடது கை. எனக்கு அதிகமாக எல்லாம் இடது கை தான். ஏதாவது ஒன்றை போட்டுதான் சரியாக போடுறதுன்னா இடது கையால் தான் போடும். வலது கையால் போட்டால் எங்கேயாவது போய் சிக்கும். பழக்கம் மனுஷனுக்கு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி தான். அதனால் மனிதன் மட்டுமல்ல, எல்லா பொருள்களுக்கு இடையில வித்தியாசம். ஒரே மாங்காவோட அந்த வித்துல கூட வித்தியாசம். இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி எங்களை குறைஞ்சிக்கல, எங்களை பொருள் ஒரு மாதிரி சொல்ல முடியாது. சொல்லதா இருந்தால் தவறு, உலக வழக்கத்துக்கே தவறு. மனித இனம் என்று பார்க்குற நேரத்தில் சிரிப்பான் பேசுவான் தவிர்ப்பான் இல்லை. ஆனால் அதிலே வித்தியாசம். அவன் பேசுகிறதுல ஒரு மனிதனும் மற்ற மனிதனும் பேசுகிறதுல வித்தியாசம். அவன் சிரிக்கிறதுக்கும் இவன் சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம். அவன் விளக்கம் கொடுக்கறதுக்கும் மற்றவன் விளக்கம் கொடுக்கறதுக்கும் இடையில வித்தியாசம். அவன் மனிதர்களை பார்க்கறதுக்கும் இடையில அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுக்கும் இடையில ஒரு மனிதனை பார்க்குற நேரத்தில் எப்படியோ பார்ப்பாங்க. சிலரிடது பெனட்ரேட் பண்ண உள்ளாக போகும் நம்ம பார்வை, சிலரிட பார்வை வெளியில் இருக்கும். இப்படி பார்வை எடுக்கணும். சொல்லலாம் முழுவதுமே சீரானவங்க. அவங்களோட நிலைக்கு அவங்களோட அந்தஸ்துக்கு நாங்கள் யாருமே வர முடியாது.
அவங்க பரிபூர்ணம். பரிபூர்ணத்துக்கு மேலே ஏதாவது போகுமா? ஒன்றும் பரிபூர்ணம் தான். அதான் மன்சூர் அல்லாஜி சொன்னாங்க. ஆனால் அர்த்தம் நாளாக்கன்னு சொல்றதுல கருத்து இருக்கு. விளையாட்டுக்காக சொன்னது சும்மா ரோட்டு நடுவு அனலாக்கன்னு கூட விளையாட்டுக்கா தமாஷா இருக்கா எல்லாம் கொஞ்சம் கூத்து பார்ப்போம்ல. அப்படி நம்மளோட விஷயங்களே அவ்வளோ முழுவதும் மாறி போய் அவங்க உலகத்திலே இல்லை. அவங்க உலகமே மாறி. ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் சொல்லி வந்துட்டு வரவும் கூடாது. அது இருக்கிறவங்க அது எல்லாத்தையும் இருக்கவும் மாட்டோம். சொல்றாங்க யாராவது ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போனால் தான் அது சொல்ல முடியும். அந்த நிலையில் இருந்தால் தான் சொல்ல முடியும். பொய்க்கு சொல்லிக்க போனால் ஆப்பிட்டுருவாங்க. அதனால ரசூலுல்லா போல நாங்கள் இருந்தோ ரசூலுல்லாவுடைய டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாவோட டாக்டர் இந்த காலத்துக்கு பொருந்தாது நம்ம யாராவது சொன்னால் உடனே சொன்னவரை கூட்டின்னு போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும். உங்களால் மூளை எப்படி வேலை செய்யணும் உண்மையை தெரியும். உண்மையாக தெரியும். எப்படி சொல்லலை கூட்டின்னு போய் மூளையை நல்லா பார்க்கணும். பார்த்து அப்படி மிஸ்டேக்குகள் இருக்கும்போது கண்டால் உடனே அதுக்கு மருந்தை கொடுத்துருவோம். அது ஒரு நோய் தான். நோய் அது எதால் உண்டாகுதுன்னு கேட்டால் தற்பெருமையினாலும் உண்டாகுது. தற்பெருமை இல்லாதவன் இப்படி பேசுவானா? தற்பெருமை இல்லாதவன் இப்படி பேசுவான். தற்பெருமை தான் உண்டாகுது அந்த பேச்சு. அப்போ அது ஒரு நோய், ஒரு பெரிய நோய் தான். நோமோட ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு நோய் இல்லை. அவனுக்கு ஏதாவது சொல்கிறான்னா ஏதாவது நோய் இல்லை. அதனால் உடனே கூட்டின்னு போய் பார்க்கணும். இல்லாட்டி டாக்டராக போயிடுவாங்க. கூட்டுக்கிழமை சொல்லி கொடுப்போம். சொன்னதுதான் நேரத்தோட வைத்தியம் இருந்து அப்படி சொன்னால், நேரத்தோட வைத்திய நிலைகள் இருந்து அப்படி சொன்னால் கூட்டுக்கிழமை சொல்லி கொடுக்கறது இல்லை, நோய்க்கு மருந்து செய்யணும். அப்படி இல்லாத மாதிரி சொல்லியிருந்தால் அவரை கூப்பிட்டு கூட்டுக்கிழமை சொல்லி கொடுக்கணும். காரணம் எவ்வளோ மோசமான அவருக்கு நோய் தான். இன்னொருத்தன் எழுதினானே சல்மான் அவனும் அவங்க வாழ்க்கையில சீரழிஞ்சு அவங்க வாழ்க்கையில சீரழிஞ்சு போய் தான் இருக்காங்க. கேவலப்பட்டு நோய் தானே அது. காரணம் அப்படி யாராவது சொன்னால் உடனே கவனிக்கணும். நல்லா காப்பாற்றணும். இதில் யாரும் உங்களை பிள்ளைகளை அப்படி சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டீங்களோ அந்த நிமிஷமே உங்களோட பயத்து முடிஞ்சே போச்சு. அதை மட்டும் நான் வச்சு சொல்லலாம். பாதுகாப்பு நல்லா இருக்கு. நான் சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் வந்துடும். அதுதான் பாதுகாப்பு. எங்களுக்குள்ள விஷயம் அல்ல இதுன்னு சொல்லுவோம். ஒரு சயின்டிஸ்டுக்கு உள்ள விஷயத்த நான் போய் சொல்ல போனால் வருமா? ஒரு டாக்டர் பார்க்குறாரு, பார்க்குறேன் டாக்டர் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை டாக்டர், அது வித்தியாசம், எனக்கு அப்படி இல்லை அப்படி சொன்னால் அது யாரும் சொல்லுவாங்க? உங்களை கோளாறுல தான் சொல்லுவாங்க. டாக்டருக்கு பார்க்க விட்டுருவோம். நாங்கள் பெரிசா பேச போனால் சொல்லுவோம். என்ன இல்லாம ரசூலுல்லாஹ் ஒரு எம்ஏ எல்லாம் படிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு எம்பில் மட்டுமெல்லாம் படிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பிஹெச்டி மட்டும் எடுக்கல. முழு பிரபஞ்சமும் பிஹெச்டி தான் அவங்களுக்கு. அவங்க அதிலே படித்து முடித்தவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க. அதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த காலத்துக்கும் பொருத்தமா சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி இந்த என்ன அல்யோம் அக்மத்துலக்கும் தீனக்கும், இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்ணமாகிவிட்டோம். அக்மத்துலக்கும் தீனக்கும் வாத்மத்து அலைக்கும் நாமத்தி, என்னுடைய நாமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கினேன்.
பூர்ணமாக்கினேன் முடிவாக்கினேன். ஏன்னா அது வருது அழைக்கும் நியமதி ஒரு ரதீதுலக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு பொருந்தினேன். நான் முதல்ல என்ன சொன்னது? அல்யோமாக்கு முதலுக்கும் தீனக்கும்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களோட மார்க்கத்தை நாங்கள் பரிபூர்ணமாக்கிட்டோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில் ஏதாவது கூட கண்டுபிடிச்சா அப்போ ரசூலுல்லாஹுடைய மார்க்கம் சரியாக பரிபூர்ணமாக வரல, ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு மாறாட்டுள்ளவன் முழுமையான காபீர். வேற அல்லாஹ் சொல்கிறேன் நான் அவங்களுடைய இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன்னு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை எல்லாத்துலேயுமே இந்த காலத்துக்கு பொருந்தாதது என்று ஒரு ஆள் சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்லாம் பரிபூர்ணமாகிட்டுதா? இஸ்லாம் பரிபூர்ணமாக ஆகிடுது. ரசூலுல்லாஹ் சொன்னதாவளவும் பொருந்தாது. அப்போ இஸ்லாம் பரிபூர்ணமாக இன்னொரு நபி வருவார், இல்லாட்டி அப்படி சொன்னவர் நபியாக வரணும், அப்படி சொன்னவர் நபியாக வரணும். அப்போ இதில் என்னது நீங்கள் வளர்க்குறீங்க? ஏதோ மூலக்கூடாது, அதான் காரணம். எல்லாருடைய நாட்டும் அப்படியே கடைசி நேரத்தில் சொல்கிறலையா சூழல் காத்திமா, கடைசி முடிவு மோசமான முடிவு. அந்த மாதிரி நிலைமைகள் யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் ரசூலை மித்தம் மதித்து நடக்கும். எங்களோட தேவைக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. நாங்கள் தொப்பி போடாமல் இருக்கணும் ஒரு நோக்கம் எங்களுக்கு வந்து சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்காங்க. அது இந்த காலத்துக்கு போட முடியாது, இந்த காலத்தில் தொப்பி போட்டு கொண்டு போயிருந்தா என்ன இது அப்படின்னு சொல்லுவாங்க. வஹாபியல் சொல்ற மாதிரி அது பொருந்துமா நான் சொல்லிட்டு அதுக்காக பண்ணி நாங்கள் என்ன சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பொருந்தாது. எதுக்கா தொப்பி போடாமல் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. தலையில் வேர்க்குது, அதாவது நல்ல வேர்க்குன்னு போகாது. நீ வேர்க்கதான் கடுமையான ஒரு தொப்பியை போட்டால் வேர்க்கு. அதனால தான் முறை நம்ம தொப்பி போட்டு அதனால பொம்பளைகளுக்கு சில பொம்பளைகள் நினைப்பாங்க ஃபர்தா போடக்கூடாது, எங்களுக்கு தொழிலுக்கு ஃபர்தா பொருந்தாது அப்படின்னு சில பெண்கள் நினைப்பாங்க. தொழிலுக்கு ஃபர்தா பொருந்தாது. இப்போ அப்படிதான் இதெல்லாம் போடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யறோம் நாங்கள்? ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தா தூக்கி வீசிட்டு நாங்கள் நடந்து போகிறதா அது ஒரு பாதையில். இது என்ன இஸ்லாமா? இஸ்லாம் அது வேற வகையான இஸ்லாம். இஸ்லாமே இல்லை, இஸ்லாமே இல்லை. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதுதான் ரசூலுல்லாஹ் தான் எங்களை போயிலேன்னு நினைக்கணும்னா வச்சுக்கணும். இதுலேயும் தான் அவங்க பேசின வார்த்தைகளையும் சரி, அவங்க நடந்த நடையிலையும் சரி, அவங்க நடையே ஒரு அழகு. அவங்க கூட்டத்தோடு போவாங்க ரசூலுல்லாஹ், எல்லாம் சஹாபாக்கள் கூட்டத்தோடு போனால் அவங்க வசதிகள் இருந்தாலும் மித்தம் பிடிச்சா இருக்கிறவங்க இருப்பாங்க, அலிகள் இருந்தாலும் மித்தம் தட்டியாக இருப்பாங்க. இன்னும் சஹாபாக்கள்லாம் போனால் ரசூலுல்லாஹ் சம உயர்வோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் போனால் எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் தானா உயரமாக தெரியும், அவங்க வசதிகள் தானா விட எல்லாம் கான்சென்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்க்குறேன். அதை வாசி பார்க்கல எனக்கு. நான் வாசி பார்த்தா தானே இருக்குங்களா அப்படின்னு இருந்து அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை செலவழிச்சு வாசி தொடர்ந்து 14 பிறகு 14க்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் 12க்கு பிறகு தொடர்ந்து இந்த பர்சன்ட் தான் ஓதுங்க. இங்கே பதில் இல்லை பதில்மொழி தான் 12 நாள் வரைக்கும் பொருளோட விளங்கப்படுத்தணும். ஒவ்வொரு காலத்தை ஒரு ஆள் ஓதி மற்றவர் விளங்கப்படுத்தணும்.
அந்த மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ஓதி முடிச்சதுக்கு பிறகு முருகை காயத்துக்கு கருத்தி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான். எல்லாரும் இந்த அசாபு சுபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லா நோன்பு வைக்கிறத பார்த்து அவங்களும் நோன்பு வச்சுட்டாங்க. முதல் நாள் நோன்பு வச்சாச்சு, இஃப்தார் இல்லாமல். அதே பிறகு நோன்பு இன்னும் அந்த முடிக்காமலே அடுத்த நாளும் வச்சுட்டாங்க. 2வது நாள் வருத்தம் ரொம்ப சொன்னாங்க, இப்படி இருக்கிறாங்க, இந்த கஷ்டப்படுறாங்க. ரசூலுல்லா போயிடுச்சான் போனோம். என்ன செஞ்சீங்க நீங்கள்? நான் நோவு பிடிச்சேன். எப்படி பிடிச்சிங்க? நான் பிடிக்கிற மாதிரி. நான் பிடிக்க மாதிரி உங்களுக்கு நோவு பிடிக்கிறமான்னு கேட்டேன். என்ன பிள்ளையா நீங்கள் என்ன பிள்ளையா? நான் பிடிக்க மாதிரி நீங்கள் நோவு பிடிக்க முடியுமா? எனக்கு அல்லா தின்னத்தாரான்னு பிடிக்க தரேன். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தின்ன கொடுக்குறான்னு பிடிக்க கொடுக்குறான். அதான் அந்த நேரத்துக்கு அது நடந்து கொண்டு போகுது. இவங்க போய் இந்த வேலையை செய்யணும் சரி வருமா? நாங்கள் எல்லாரும் போலேன்னு சொல்லிடுமா? எப்படி சொல்றது? சிலவங்க நோவு பிடிப்பாங்க, எந்த வருத்தமும் இல்லாமல். சிலர் அரை நாள் 6 நேரத்திலே இப்படி போயிடுவாங்க. சுபாவம், மனுஷ சுபாவமே அப்படி. ரசூலுல்லாஹ் மகா வீரர் தான். அவங்களுக்கு நிகரான வீரரே இல்லை. அவங்க கலைகளெல்லாம் படித்து தான் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. கையை நீட்டினா பட்டு இடத்துல பட்டு, இங்கிருந்து கையை நீட்டினா அங்கே கூட. ரசூலுல்லாஹ் எப்படியாவது மோசம் பண்ணிடுவோம், இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சைத்தான்களெல்லாம் சேர்ந்து அவங்க தொழுகிற நேரத்தையும் போகணும்னு கொண்டு போனாங்க. தொழுகிற நேரத்தில் அங்கேருந்து பார்க்க மாட்டாங்க. அப்படி ஆனால் சார் சேது மாதிரி சிலவங்க இப்படி பார்க்குறாங்களா, அப்படி பார்க்குறாங்களா தொழுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. ஒரே நிலையில் தான் இருந்துப்பாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை தான் நாங்கள் தொழணும். யாரோட தொழுகையும் நீங்கள் தொழக்கூடாது. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் போனாங்களாம் வாழை எடுத்துக்கொண்டு. ரசூலுல்லாஹ் அவடத்துல நின்றவங்க கிட்ட போனதில் அங்கே போயிட்டாங்க. அவடத்துல அவங்க போடல, இவனுக்கு இந்த மாதிரியான நிலை அப்படி ஒரு பெரிய ஒரு கெடுதான் ஹக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தானே அந்த போத்துக்கு ஓடினா இந்த போத்து அழகு இங்கே இருப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் இதை பாருங்க. இன்னொரு தடவை போனால் நெருப்பு பத்து தான். இதில் நிறைய நெருப்பு போகிறது கேட்காது. அங்கே ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு இருப்பாங்க. எப்படி பாதுகாப்பு? அக்கா ஆனால் அதுக்கு பாதுகாப்பு அதே கொடுத்து கொடுக்கும். வேறு எந்த பிரச்சனையும் அவசியம். நீ எப்படி நான் சொல்றது? என்ன போலதான் நான் எம்பி படித்தா என்னை விட மோசம்னு நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ். இவ்வளவு கோபம் வரும். இவ்வளவு எம்பி படிச்சிருக்காரு. அதுக்காக நான் பொதுவாக சொல்றேன். சொல்லுங்காலே வார்த்தைகள் எந்த அரசனாக இருந்தாலும், எந்த பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நிகராக சொல்லிடுமா? சயின்டிஸ்ட் சொல்லாத எத்தனையோ விஷயங்கள சொல்ல சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பற்றி படிக்கிறதா இருந்தால் அது பெரிய படிப்பே படிக்கணும். அப்படி இருந்து படிக்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லிட்டாங்களா, அது மாற்றமே இருக்காது. அப்படியே தான் இருக்கும். மாற்றி அமைக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஹக்கில் இருந்து இது வந்தால் அப்போ தான் மாற்றுவாங்க. குர்ஆன்லேயும் சில ஆயத்துகள் நாசிக மன்சூர் இருக்கு. அது குர்ஆனில் இருக்குது. குர்ஆன்லேருந்து எடுத்து போடலாம். குர்ஆன்லேயே இருக்கு. அது எப்போது ஆனால் அதுவும் தேவையான இருக்கிற ஹுக்கும் செய்யும் செய்யக்கூடிய அந்த தப்பத்திதா பிராமின் நான் சொன்னோடனே கொஞ்சம் பேர் சொல்கிறாங்களாம், அதை ஓதாதுங்க தொழுகையில். அது இன்னத்துக்காக சொல்லுவோம். நேரம் குத்தி பண்ணிக்குவாங்க. அதான் தெரியாமலா திட்ட சொன்னேன். திட்ட சொல்லித்தானே அவனை அதில் போட்டுருக்கேன் அந்த வார்த்தையை.
நீங்கள் திட்டுங்கன்னு தான் நல்லா ஓட்டிங்க, அதுக்காக தான் நாங்கள் திட்டிக் கொண்டு இருக்கோம். எந்த நேரம் திட்டத்தான் வேணும். அப்படிப்பட்டவனுக்கு எந்த நேரம் திட்டணும். எப்படிப்பட்டவனுக்கு அப்படி ஃபெமிலிக்கு இம்ராத்துக்கும் அம்மாலத்தில் சொல்லி பிஜிடியாவில் அப்போ அப்படி வார நேரத்தில் திட்டத்தான் செய்வாங்க, திட்டம் கொடுப்பாங்களா. இந்த சூழலாக மோசமாக ஒரு தான் பேசினா நிச்சயமாக எங்களை சூட இருக்கிற இந்த இது ஆகாயம் கவனம் அது கூட எங்களை திட்டி கொண்டு தான் இருக்கும். அது நஞ்சாக தான் இருக்கும், சுற்று வரை இருக்கிறது நஞ்சு தான், அதை மட்டும் என்ன வைக்கிறது. அவன் சொன்னான் இவன் சொன்னாங்களே இப்போ அவனுக்கு வந்து சேரும் அது நஞ்சு நஞ்சு தான். சுருளா பேசுகிறது புளிமாரில் ரசூல்மார்களை சாபாக்களை பேசுகிறத கொண்டு ஆபத்துக்களை தான் தேடுறாங்களே எல்லாமே ஒரு காலமும் நன்மையை தேடுறாங்க. நான் நேரத்தில் நாங்கள் எங்களோட அறிவியலில் பார்க்கணும், அது பூர்ண தத்துவார்த்தம் சூழலாம் என்ன நிலையில் இருந்தாங்கன்னு அறிஞ்சு அதுபடி நாங்கள் நினைக்கிறோம். கண்டபடியெல்லாம் பேசிட்டு வாய் இருந்தாண்டு பேசலுமா, நாக்கு இருந்தாண்டு பேசலுமா, அந்த மாதிரி கூட நாக்கு சொல்லுவாங்க முள்ளில்லாத நாக்கு அப்படி. முள்ளில்லாத நாக்குன்னா வேண்டி எடுத்து திருப்பி நாக்கில் முள் இல்லை, முள் இருந்தால் திருப்ப கஷ்டம். இது முடியல, அதனால தான் எல்லாம் அந்த மாதிரி வச்சு நமக்கு நினச்ச மாதிரி பேசி ஆனால் கவனமாக இருந்துக்கோ. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன், நினைச்ச மாதிரி பேசி நினைச்ச மாதிரி சாப்பிடு, ஆனால் நீ கவனமாக இருந்துக்கோ. எப்படி சாப்பாட்டில் நல்ல சாப்பாடு இது கெட்ட சாப்பாடு. உனக்கு அல்லாஹ் எது ஹலாலாக்கினானோ அதுதான் உனக்கு நல்லது, எது ஹராமாக்கினானோ அது உனக்கு நல்லது. நீ ஹராத்தை சாப்பிட்டேன்னா ஆபத்து உனக்கு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோ, ஹலாலை சாப்பிட்டேன்னா நீ நல்லா இருப்பான்ட்டு நல்ல பேச்சை பேசணும். நல்லது இருக்குது, நல்லதை பேசு, கெட்டதை பேசக்கூடாது. கெட்டதை பேசுறதுனால சூழல் உள்ள அவ்வளோ பொருளும் அதுகளை திட்டிக்கொண்டே இருக்கும். நல்லதை பேசுனா அதுக்கு வரவேற்பு கொடுக்கும். ஏன் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஒரு நபியையும் நான் வெளிப்படுத்தி பேசுகிறேன். முஸ்லீமுக்கு குறை சொன்னால் திட்டாங்க. ஒரு முஸ்லீமை வந்து ஒரு தப்சீராருக்கு குறை சொன்னோம்னா திட்டுறாங்க. ஆனால் ரசூல்லாவை குறை சொன்னால் திட்டவே மாட்டேங்கிறாங்க. திட்டவே இதே பண்ண மாட்டேங்கிறாங்க, அட்ஜெக்ஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் பண்ணிக்கிறாங்க. ரசூல்லாவை வந்து சாதாரணமாக இது பண்ணிக்கிறாங்க, அப்படித்தான் பேசுகிறாங்க. அப்படித்தான் இன்றைக்கு வருது. ஒரு கருத்து சொன்னோம், ஒரு கருத்து சொன்னோம்னா கூட அது மாற்றமாக தான் சொல்லுவாங்க. ரசூல்லா ஆப்போசிட்டாக தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் சிரிப்பிச்சுட்டாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட இல்லை அப்படின்னா இருக்காரு சொன்னீங்களா? அதை படிச்சு மிஞ்சினவன் சொல்லுவானு அப்படிதான். ஆமாம், அதை படிச்சு மிஞ்சின தோலாது. சுண்ணத்துல் ஜமாத்துல இருக்காங்க, சொன்னாவே மாற்றி அறிவியல்தானுக்கே விரோதம் செய்யணும்னு சொல்றானே சுண்ணத்துல் ஜமாத்து. ஏன்னா இந்த இவங்க ஷியாக்கள் அழிவுதானோ போடுறாங்க, அதனால போடக்கூடாது. நான் பிஹேவ் பண்ணணும். எங்கே போகிற விஷயம் வரும் இப்படி உள்ளதான் சின்ன தொழில் மாத்திரம் இருக்கிறாங்க. நல்லா தானே இருப்பாங்க, நல்லா இருக்காது. எத்தனையோ சாவிகள் புறக்கெல்லாம் வச்சிருக்கு இங்கே உள்ளுக்கு, உடல் உள்ளுக்கு எத்தனையோ சாவிகள் இருக்கும், புறக்கெல்லாம் அப்படியே வச்சிருக்கு. அப்படிதான் சொல்லுவாங்க.
உள்ளதான் காப்பாற்றணும். ஆனால் அதே நேரத்தில் எவன் மோசமாக ரசூலுல்லாஹ் பேசுகிறானோ, இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்கானோ, அவனவன் இன்றைக்கு துண்டு துண்டான் நொறுங்கி போகிறான். ஒவ்வொரு விதத்திலும் இந்த கூட்டம் பிரிஞ்சு போகுது. ஆனால் ஒரே கொள்கையில் கொஞ்ச நேரம் மாற்றிக் கொள்கிறான், அவன் அடிச்சு கொள்கிறான். இதுதான் தப்லீகாரனும் வஹாபியும் அடிச்சு கொள்றான். இப்படிதான் நடக்கும். கடைசி நேரத்தில் ஆபத்து தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க எல்லாமே இஸ்லாமாக இருக்கும், எல்லாமே ஒரு காலத்தில் இஸ்லாம் ஆகும். அப்படின்னா இந்த முசீபத்துகள் எல்லாம் போய் எல்லாம் நல்ல நிலைக்கு வந்து இஸ்மாயில் சார் பாயிண்ட் பரவாயில்லையே, முகமது நபி சொல்றது இந்த உலகத்துக்கு ஒரு 50% தான் சரியா இருக்குது. 50% இவர் சொல்லியிருக்காரு. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டது கருத்து சரியான கருத்து. ஜவால என்ன இருக்கு, அவன் புரிஞ்ச அளவுக்கு தான் அவனுக்கு தெரியும். ஒரு மலையை பார்க்குறது, பார்த்துட்டு இது இத்தனை அடி இருக்கு, அங்கே ஒருவர் யோசிப்பார். இன்னொருவர் பார்த்துட்டு இந்த மலை இத்தனை அடி இருக்குன்னு அவரு யோசிப்பார். கடைசியில் யார் பண்ணுற யோசிப்பாங்களோ அந்த அளவுக்கு அவர் கடைசியாக யோசிக்கிறாரு நல்ல முறையில், அவருக்கு தான் தெரியும். மற்றவங்கெல்லாம் அந்தந்த எதை யோசிச்சாங்களோ 10 அடின்னு சொன்னவங்க இருப்பாங்க, 5 அடின்னு சொன்னவங்க இருப்பாங்க, அந்த மலையோட உயரம் 1 மைல்னு சொன்னவங்க இருப்பாங்க. அதை அவங்களுக்கு எப்படி வளர்ந்து அவங்களோட கண் பார்வைக்கும் அவங்களோட மன நிலைக்கும் மூளைக்கும் எப்படி எட்டுதோ அந்த அளவுக்கு தான் நிறைய இது. அதனால் ரசூலுல்லாஹ் அப்படித்தான், ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இவ்வளோதான். அது சரியாக பார்த்துருக்க மாட்டார், சொல்றதும் தவறு. 25% சொல்ல வேண்டியவர் 50% தெரியாமல் சொல்லிட்டாரு. இப்படித்தான் இதுதான் இணை வைத்தல் பெரும் பாவம் சொல்லி இணை வைத்தல் பெரும் பாவம் சொல்றாரு. அதை வச்சே எல்லாத்தையும் வழிமாறிட்டு போவாதீங்களா? இணை வைக்கிறது பெரும் பாவம், வெறுத்தலாது போடாதீங்களா? இணை வைக்கிறது பெரும் பாவம் அதெல்லாம் மன்னிக்க மாட்டான், இப்படி சொல்லிதான் மக்களை கேட்கிறார். அப்படியே சொல்லி ஆனந்த சொல்லுவாங்க. இணை வைக்காங்கன்னு சொல்லிட்டு வானத்தில் வச்சு அனுப்புவோம் கடவுளை சமானம். கவனமாக இருக்கும். ஞான விஷயங்களும் நல்லா படிக்கும். அதை படித்தாதான் சிறுக்கு எடுபட்டு போகும். அது எல்லாத்தையும் சிறுக்கு தான், சிறுக்கு சிறுக்கில் அப்படியே சருகி கொண்டு போக முடியாது. குலாமத்தான் எல்லாம் பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி குலாமுக்கு போவோம். அடிப்படை அளவுக்கு சொன்னேன், அவ்வளோதான். குலாம் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல பிள்ளை, நல்ல குணமுடையது. அப்படித்தான் படிக்கும். ஆனால் அந்த படிப்பை கொண்டு தற்பெருமை கொண்டாட கூடாது, வைக்கக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு நான் நன்மையை தேடணுமே இல்லாமல் அதுலேருந்து நான் பிரதிகளை இது பண்ணிக்கலாம். வந்து அப்துல் அப்போ அவங்க காலங்களில் வந்து அவங்க நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணுவோம். அப்போ வந்து வாகனம் வர்றது வந்து ஊர்லேயே ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஊரில் முதல்ல அப்படிதான் ரொம்ப ஓவராக இருந்தது. அப்போ வந்து ஜமாத்திலேயே வந்து ரொம்ப எதிர்ப்பு ரொம்ப அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 5-6 ஃபேமிலி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஆப்பனா சொன்ன மாதிரி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இதை பூரா எழுதுவாங்க
அந்த 2 குரூப் இன்னும் 2 பிரிவு வளர்க்கலாம். அதே மாதிரி இப்போ எம்எஸ்வரத்தில் வந்து இப்போ நாங்கள் அந்த 5-6 ஃபேமிலி அப்படியே தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வாப்பநாயகத்தினுடைய பாதுகாப்பில் அப்படி இருந்துக்கிட்டு தான் பாருங்க. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த மொத்தமாக சேர்ந்து வந்து நம்மளை எதிர்ப்பவங்க இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் தாமதங்களாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து தவிர்க்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பிரிஞ்சு பட்டு மோசமான நிலைமையில இருக்காங்க. இப்போ போனால் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்களா வழிக்கு வந்து இப்போ அநியாயம் பண்றாங்க, பொருளாக இது பண்றாங்க. இப்படி நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க. நம்ம கேட்டுட்டு சரி சரி அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னாக்கா ஊரை சுற்றி 4 தரையா இருக்குது. எல்லாமே வந்து இது அதாவது வந்து பெயிண்ட் அடிக்காம இது பண்ணாம எதுவுமே இல்லாம அதனால அதை பூரா கரெக்ட் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணி நல்லா அதை பூரா சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஊர் வந்து எப்படி சொல்றீங்க நீங்க முதல்ல அதை செய்ய அதை கூட பார்ப்போம். அது மாதிரி இந்த எழுத்தவங்க கூட அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களையும் புரியும். அது ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அந்த குடும்பம் நம்ம என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குடும்பம் சரியான அவங்க தான் நம்ப வருவாங்க. அவங்க கொடுக்குற அப்படின்னா ஒரு பையன் ஒரு இதில் இருக்காரு, மகன் ஒரு இது, பேரன் ஒரு இந்த மாதிரி பிரிஞ்சு அந்த மாதிரி பல விதமாக இது வந்து குடும்பத்திலே போகணும். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் போய் முப்பது விழான்ட்டு பாவைன்னா பயணமும் அதாவது ஒரு பகதா எல்லாரும் கடைசி வரையில் அவங்களுக்கு இடையில பகையையும் உண்டாக்கும், இதை உண்டாக்கும். அதுக்கும் பயணமும் அதாவது கோபத்தையும் பாவைனா பயணமும் அதாவது பகையையும் தூண்டி விடுவோம். எல்கேஎஸ் ஓல்ட் ஹவுஸ் ஓனர் வந்துருக்காரு. அவங்க ஊரில் உள்ளவங்க கேட்டாங்க என்ன நீங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து காயல்பட்டினம் வந்து சரக்குலாப்பா அவங்க வந்து அந்த இதில் வந்து எம்எஸ்வரன் இருக்காங்க தாயார் பிறந்து வருது. அதுக்காக அது எப்படி இந்த ஊர் எப்படி இருந்துட்டு பார்க்க வந்தோம்னா அதுக்கப்புறம் அப்படியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காயலம்பலத்து அவங்க வந்து மானந்தபாவோட வந்து பையன் அப்போ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்க ஒரு தடவை எம்எஸ்வரன் வந்து அப்போ இந்த குரூப்ல யாரையும் பார்த்து அவங்க இவர் பெரிய ஆளாச்சு இங்கே வர்றாரு கேட்டாங்க. இவர் பெரிய ஆளாச்சே இவர் எம்எஸ்வரத்துக்கு எப்படி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விவரம் கேட்க. அவர் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து காயம்பலத்து அவங்க வந்து மானந்தபாவோட வந்து பையன் இருந்தாங்க. மானந்தபாவோட தாயார் பிறந்த ஊர் எம்எஸ்வரன் அதுக்காக நாங்கள் இந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி இந்த மகான்கள் பௌரியாக்கள் இந்த மாதிரி வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வரலாறு படிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க ஊரை. அதனால அவங்க வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம ஊருக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அது வேற யோசனை. இப்போ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மகான்களை வந்து ரொம்ப அதிகமாக எம்எஸ்வரத்தில் வந்து பேசிட்டு இருக்கவங்கலாம் இது மாதிரி மானந்த பாபா அவங்க பிறந்த ஊர் தாயார் பிறந்த ஊர், அப்புறம் சர்வத்தலாப்பா தாயார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு இப்போ வந்து அந்த மாதிரி எதிர்ப்பு அந்த வழிமாறுகள் அவர்கள் இந்த மாதிரி வேறாக்கள் இந்த மாதிரி எதிர்த்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்து பார்க்குறாங்க. அது தெரிஞ்சிருக்கணும். பிள்ளைங்க தான் பாப்பா அப்படியே இருந்துட்டே இருக்கும். அந்த எந்த பிரிவுல அப்படியே இருந்துட்டே பாப்பனா இந்த எதிர்த்தவங்க பூரா பல பிரிவுகளா பிரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு இதுலையும் குரான் லெவல தான்